ஆதித்த கரிகாலனும் பல்லவன் பார்த்திபேந்திரனும் மனம் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினிக்கும் தனக்கும் இடையில நடந்த விஷயங்களை பத்தி ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரன் கிட்ட சொல்றான். அவன் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு பார்த்திபேந்திரன் அவன்கிட்ட, அரசே, போயும் போயும் ஒரு பெண்ணுக்கு பயந்துகிட்டா தஞ்சைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட ஆதித்த கரிகாலன், பார்த்திபா, நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அவ என்ன கொன்னுருவாங்கிறதுக்காக நான் தஞ்சைக்கு போகாம இருக்கல. அவளுடைய இஷ்டப்படி என்ன செய்ய வச்சிருவாளோன்னு தான் நான் பயப்படுறேன். உன்னோட தந்தைய சிறையில போடு, உன்னுடைய தங்கைய நாட்டை விட்டு துரத்து, என்ன இந்த நாட்டோட சிம்மாசனத்துல ஏத்துன்னு அந்த மாய மோகினி மறுபடியும் என்கிட்ட சொன்னா நான் அதை செய்திருவனோன்னு பயப்படுறேன். அதனால ஒன்று அவ சாகணும், இல்லை நான் சாகணும், இல்லை 2 பேருமே சாகணும். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு மன அமைதி கிடைக்காது அப்படின்னு பார்த்திபேந்திரன் கிட்ட சொல்றான் ஆதித்த கரிகாலன். அரசே, இது என்ன பேச்சு? நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா நானே போய் அவளை கொன்னுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் பார்த்திபேந்திரன். நந்தினியோட சுண்டு விரல் நகத்தை கூட நீ தொடக்கூடாது. அவளை கொல்றதுன்னா நானே தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் ஆதித்த கரிகாலன். இந்த நிகழ்வோட தான் பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகம் முடிவடைஞ்சது. தொடர்ச்சியை 2வது பாகத்துல கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல்ல மொத்தம் 5 பாகங்கள். 2வது பாகம் பூங்குழலியோட அறிமுகத்தோட ஆரம்பமாகுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழல் காற்று. அத்தியாயம் 1, பூங்குழலி. அந்தி நேரம் அமைதி பெற்று விளங்கியது. கோடிக்கரையின் ஓரத்தில் கடல் அலை அடங்கி ஓய்ந்திருந்தது. கட்டுமரங்களும் படகுகளும் கரையை நெருங்கிக் கொண்டிருந்தன. கடலில் இரை தேடச் சென்ற பறவைகள் திரும்பி வந்து கொண்டிருந்தன. கரையில் சிறிது தூரம் வெண்மணல் பறந்திருந்தது. அதற்கு அப்பால் வெகு தூரம் காடு படர்ந்திருந்தது. காட்டு மரங்களில் கிளைகள் ஆடவில்லை, இலைகள் அசையவில்லை. நாலா பக்கமும் நிசப்தம் நிலவியது. செங்கதிர்தேவன் கடலும் வானும் கலக்கும் இடத்தை நோக்கி விரைந்து இறங்கிக் கொண்டிருந்தான். மேகத்திரள்கள் சில சூரியனுடைய செங்கதிர்களை மறைக்க பார்த்து தாங்களும் ஒளி பெற்று திகழ்ந்தன. கரையோரத்தில் கடலில் ஒரு சிறிய படகு மிதந்தது. கடலின் மெல்லிய அலை பூங்கரங்கள் அந்த படகை குழந்தையின் மணித்தொட்டிலை ஆட்டுவது போல மெல்ல மெல்ல அசைத்தன. அந்த படகில் ஒரு இளம்பெண் இருந்தாள். அவளை பார்த்ததும் சேந்தன் அமுதன் தன் மாமன் மகளை குறித்து வர்ணனை செய்தது நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆம், அவள் பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும். பெயருக்கு தகுந்த மாதிரி இவளுடைய கூந்தலில் ஒரு தாழம்பூவின் இதழ் அழகு பெற்று திகழ்ந்தது. நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன. கடல் அலைகள் கரையில் ஒதுக்கும் சங்குகள், சிப்பிகள் முதலியவற்றை ஆரமாக்கி அவள் அணிந்து கொண்டிருந்தாள். ஆனால் இவையெல்லாம் அவளுடைய மேனியில் பட்டதனால் தாங்களும் அழகு பெற்றனவே அன்றி அவளை அலங்கரித்ததாக சொல்ல முடியாது. அழகே ஒரு வடிவம் தாங்கி வந்தால் அதற்கு எந்த ஆபரணத்தை கொண்டு அழகு செய்ய முடியும்? பூங்குழலி படகில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு பாடினாள். தேனில் குழைத்து வானில் மிதந்து வந்த அப்பாடலை நாமும் சற்று செவி கொடுத்து கேட்கலாம். அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன்? நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமேன்? காட்டினில் வாழ் பறவைகளும் கூடுகளை தேடினவே, வேட்டுவரும் வில்லியரும் வீடு நோக்கி ஏகுவரே. வானகமும் நானிலமும் மோனமதில் ஆழ்ந்திருக்க மான்விழியாள் பெண்ணொருத்தி மனதில் புயல் அடிப்பதுமேன்? வாரதியும் அடங்கி நிற்கும் மாருதமும் தவழ்ந்து வரும் காரிகையாள் உளந்தனிலே காற்று சுழன்றடிப்பதுமேன்? பூங்குழலி கானத்தை நிறுத்தினாள். படகின் துடுப்பை 4 தடவை வலித்தாள். படகு கரை அருகில் வந்து சேர்ந்தது. படகிலிருந்து துள்ளி குதித்து கரையில் இறங்கினாள். படகை கரையில் இழுத்து போட்டாள். கரையில் சில கட்டுமரங்கள் கும்பலாக கிடந்தன. அவற்றின் மீது படகு சாய்ந்து நிற்கும்படி தூக்கி நிறுத்தினாள். சாய்ந்து நின்ற படகில் தானும் சாய்ந்து கொண்டு ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ கலங்கரை விளக்கின் உச்சி மண்டபத்தில் தீ மூட்டியாகிவிட்டது. கடலில் செல்லும் மரக்கலங்களுக்கு அது அருகில் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்து கொண்டிருக்கும்.
கோடிக்கரை ஓரத்தில் கடலில் ஆழமே கிடையாது. கட்டுமரங்களும் சிறிய படகுகளும் தான் அந்த பகுதியில் கரை ஓரமாக அணுகி வரலாம். மரக்கலமும் நாவாயும் நெருங்கி வந்தால் தரை தட்டி மணலில் புதைந்துவிடும். வேகமாக தரையில் மோதினால் கப்பல் பிளந்து உடைந்தும் போய்விடும். ஆதலால் கோடிக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் கப்பலோட்டிகளுக்கு மிகவும் அவசியமான உதவியை செய்து வந்தது. மற்றொரு பக்கத்தில் குட்டை மரங்கள் அடர்ந்த காட்டின் நடுவில் கோபுரம் ஒன்று தலை தூக்கி நின்றது. அதன் அடியில் கோடிக்கரை குழகர் கோயில் கொண்டிருந்தார். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோடிக்கரைக்கு வந்தார். காட்டின் மத்தியில் தன்னந்தனியே கோயில் கொண்டிருந்த குழகரை தரிசித்தார். இறைவா, உமக்கு வேறு இடமா இல்லை? இந்த கோடிக்கு வந்து பயங்கர காட்டிலே தனியே கோயில் கொண்டிருப்பதேன் என்று மனமுருகி பாடிவிட்டு போனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்திருந்த போது கலங்கரை விளக்கம் கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பராந்தகரின் காலத்திலேதான் அது கட்டப்பட்டது. கலங்கரை விளக்கத்தில் பணி செய்வோருக்கென்று சில ஓட்டு வீடுகள் அதை சுற்றி கட்டப்பட்டன. கோடிக்கரை குழகர் கோயிலில் பூஜை செய்யும் பட்டரும் அங்கே வந்து குடியேறினார். பூங்குழலி கடற்கரை ஓரத்தில் படகின் மீது சாய்ந்த வண்ணம் நாற்புறமும் பார்த்தாள். அந்த சமயத்தில் கோயிலில் சேமங்கலம் அடிக்கும் ஓசை கேட்கவே அவள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அதற்குள் வீட்டுக்கு போய் என்ன செய்வது? கோயிலுக்கு போகலாம், பட்டரை தேவாரம் பாடச் சொல்லி கேட்கலாம், பிறகு பிரசாதமும் வாங்கி கொண்டு வரலாம் என்று முடிவு செய்து கொண்டு பூங்குழலி கோயில் இருந்த திசையை நோக்கி நடந்தாள். ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் துள்ளி குதித்து கொண்டும் நடந்தாள். அவளுக்கு முன்னால் 7-8 பெரிய மான்களோடு ஒரு சிறிய மான்குட்டியும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. முன்னால் சென்ற மான்கள் ஓரிடத்தில் 4 கால்களையும் தூக்கி வானத்தில் பறப்பது போல் நீண்ட தூரம் தாவி குதித்தன. அங்கே புதை சேற்றுக்குழி இருக்கிறதென்று பூங்குழலி ஊகித்து கொண்டாள். பெரிய மான்கள் எல்லாம் அக்குழியை ஒரே தாண்டலில் தாண்டிவிட்டன. ஆனால் மான்குட்டியினால் முழுவதும் தாண்ட முடியவில்லை. அதன் பின்னங்கால்கள் சேற்றுக்குழியில் அகப்பட்டு கொண்டன. முன்னங்கால்களை ஊன்றி மான்குட்டி ஆன மட்டும் கரையேற முயன்றது. ஆனால் முடியவில்லை. தாய்மான் கரையில் நின்று குட்டியின் நிலையை கவலையுடன் பார்த்தது. அதனால் தன் குட்டிக்கு உதவி எதுவும் செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் நொடியில் பார்த்து அறிந்து கொண்ட பூங்குழலி வேகமாக ஓடிச் சென்று கைகளை நீட்டி மான்குட்டியை பற்றி பலமாக இழுத்து கரையேற்றினாள். சில வினாடி நேரம் அந்த மான்குட்டியின் உடம்பு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாய்மான் அதன் அருகில் நின்று முகர்ந்து பார்த்து தைரியம் கூறியது. அவ்வளவுதான். அடுத்த வினாடி தாயும் குட்டியும் மீண்டும் பாய்ந்து ஓடின. சீ, கொஞ்சமும் நன்றி இல்லாத மிருக ஜென்மங்கள் என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் மனிதர்களை விட இந்த மான்கள் மட்டமாய் போய்விடவில்லை என்று அவளே தேறுதலும் சொல்லிக் கொண்டாள். பூங்குழலி அந்த காட்டு வழியில் புகுந்து விரைவாக நடந்து ஆலயத்தின் அருகே வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்து பட்டர் முகம் மலர்ந்தார். தேங்காய் மூடியும் பிரசாதமும் கொண்டு வந்து கொடுத்தார். அம்மா, கொஞ்சம் காத்திருக்கிறாயா? நானும் இதோ சந்நிதியை பூட்டி கொண்டு விட்டு வருகிறேன். இருட்டிய பிறகு காட்டு வழியில் தனியே செல்வது சிரமம் என்று சொன்னார் அவர். இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒன்றும் அவசரமில்லை. மெதுவாக கோயில் காரியங்களை முடித்துவிட்டு புறப்படுங்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி கோயில் பிரகாரத்துக்கு வந்தாள். பிரகாரத்தின் மதில் சுவர் மேல் தாவி ஏறினாள். அங்கே சிலை மீது சாய்ந்த வண்ணம் மதில் மீது காலை நீட்டி படுத்தாள். தேங்காய் மூடியை பல்லினால் சுரண்டி சாப்பிடத் தொடங்கினாள். அப்போது குதிரையின் காலடி சத்தம் அவளுக்கு கேட்டது. சத்தம் வந்த வழியே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். வருவது யாராயிருக்கக்கூடும்? யாராயிருந்தால் நமக்கு என்ன கவலை? கொஞ்ச காலமாக புது ஆட்கள் வருகிறதும் போகிறதும் அதிகமாய்த்தான் இருக்கிறது. ராஜாங்க காரியமாக வருகிறார்களாம், போகிறார்களாம். நேற்றைக்கு கூட 2 பேர் வந்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாயிருந்தது. அண்ணனை படகு வலிக்கச் சொல்லி ஈழத்துக்கு சென்றார்கள் அவர்கள். பணமும் நிறைய கொடுத்தார்கள். அவர்களுடைய பணத்திலே இடி விழட்டும். யாருக்கு வேண்டும் அந்த பணம்? பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நடுக்காட்டில் என்ன செய்வது? ஆனால் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பணம் என்றால் ஒரே ஆசை. எதற்கென்று தெரியவில்லை. சேர்த்து சேர்த்து புதைத்து வைக்கிறார்களாம். குதிரை காலடி சத்தம் இதோ அருகில் நெருங்கி வருகிறது. ஒரு குதிரை அல்ல, 2 குதிரைகள் வருவது போல தோன்றுகிறது. இதோ அவை தென்படுகின்றன. நெடுந்தூரம் பிரயாணம் செய்து களைத்து போன குதிரைகள். ஒவ்வொரு குதிரை மீதும் ஒரு ஆள் வருகிறான். முதலில் வருகிற குதிரை மேல் வருகிறவன் வாலிபு பிராயத்தவன். பார்க்க லட்சணமாக இருக்கிறான். வாட்ட சாட்டமாகவும் இருக்கிறான். முகத்தில் கம்பீரம் தெரிகிறது. ஆனால் அவளுடைய இதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த இன்னொரு முகத்தின் அழகும் கம்பீரமும் எங்கே? இவனுடைய முகம் எங்கே?
பார்க்க போனால் இவனுடைய முகம் மரப்பொந்தில் இருக்கும் ஆந்தை முகம் மாதிரி அல்லவா சப்பட்டையாயிருக்கிறது. குதிரை மேல் வந்த இருவரில் முதலில் வந்தவன் நமது பழைய நண்பனாகிய வல்லவரையன் வந்தியத்தேவன்தான். பின்னால் வந்தவன் வைத்தியருடைய மகன். இருவரும் பழையாறையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்குள் இளைத்து களைத்து சோர்வுற்று போயிருக்கிறார்கள். ஆனால் வந்தியத்தேவனுடைய முகம் கோயில் மதில் மேல் காலை நீட்டி சாய்ந்து கொண்டிருந்த பூங்குழலியை கண்டதும் சிறிது மலர்ந்தது. அவள் தன்னுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவனுக்கு இயற்கையான உற்சாகமே பிறந்துவிட்டது. அவனும் குதிரையை நிறுத்திவிட்டு அவளுடைய முகத்தை ஆர்வத்துடன் உற்று பார்த்தான். குதிரை மேல் வந்தவன் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பூங்குழலி அறிந்தாள். கையில் தான் தேங்காய் மூடி வைத்துக்கொண்டு பல்லினால் சுரண்டி தின்று கொண்டிருப்பதையும் நினைத்தாள். உடனே எங்கிருந்தோ ஒரு நாண உணர்ச்சி வந்து அவளை பற்றி கொண்டது. பிரகார மதில் சுவரிலிருந்து வெளியே வெண்மணலில் குதித்தாள். மதில் சுவர் ஓரமாக ஓடத் தொடங்கினாள். அதை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் குதிரை மேலிருந்து குதிக்கத் தோன்றியது. குதித்து பூங்குழலியை பின்தொடர்ந்து ஓட வேண்டும் என்று தோன்றியது. அவ்வாறே அவளை துரத்தி கொண்டு ஓடினான் அவன். இந்த அர்த்தமற்ற செயலின் காரண காரியங்களை யார் கண்டுபிடித்து சொல்ல முடியும்? 1000-10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த மனிதகுலத்தின் பரம்பரை இயற்கைதான் பூங்குழலியை ஓடச் செய்தது என்றும் அதுவே வந்தியத்தேவனை துரத்தி பிடிக்கச் செய்தது என்றும் சொல்ல வேண்டியதுதான். அத்தியாயம் 2. சேற்றுப்பள்ளம். காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் அந்த பெண்ணை தொடர்ந்து ஓடினான் வந்தியத்தேவன். ஒரு சமயம் அவள் கண்ணுக்கு தெரிந்தாள். மறுகணத்தில் மறைந்தாள். அம்மம்மா, என்ன விரைவாக ஓடுகிறாள்! எதற்காக இவளை தொடர்ந்து ஓடுகிறோம்? இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான் அவன். உடனே அதற்கு ஒரு காரணமும் கற்பித்து கொண்டான். கோடிக்கரை நெருங்க நெருங்க சேந்தன் அமுதன் வர்ணித்த மங்கையின் நினைவு அவனுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. அவள் இந்த பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும். இவளுடன் சிநேகம் செய்து கொண்டால் வந்த காரியம் நிறைவேறுவதற்கு அனுகூலமாயிருக்கும். அத்துடன் கலங்கரை விளக்கத்துக்கு போக வழி கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். தொலைதூரத்தில் வரும்போதே அவர்களுக்கு கலங்கரை விளக்கின் உச்சி தெரிந்தது. ஆனால் அதை நெருங்குவது எளிதாயில்லை. காட்டுக்குள் புகுந்ததும் கலங்கரை விளக்கு தெரியவே இல்லை. இந்த சமயத்திலேதான் குழகர் கோயிலின் மதில் சுவர் மேல் பூங்குழலியை வந்தியத்தேவன் கண்டான். அவளை பிடித்து வழி கேட்கலாம் என்று பார்த்தால் அவள் இப்படி மாயமானை போல் பிடிபடாமல் ஓடுகிறாளே. ஓட்டப்பந்தயத்தில் கூட ஒரு பெண்ணிடம் தோற்பது என்பது அவனுடைய மனதுக்கு உகந்ததாய் இல்லை. அதற்குள் திறந்த வெளி வந்துவிட்டது. சற்று தூரத்தில் நீலக்கடல் தெரிந்தது. தூரத்தில் கலங்கரை விளக்கமும் தெரிந்தது. அதன் உச்சியில் இப்போது ஜோதி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இந்த இடத்தில் இந்த பெண்ணை பின்தொடர்வதை விட்டுவிட்டு கலங்கரை விளக்கை நோக்கி போகலாமா? கூடாது, கூடாது. இந்த திறந்த வெளியில் இவளை ஓடி பிடிப்பது சுலபம். இங்கே அவ்வளவு மணலாக கூட இல்லை. கால் மணலில் புதையவில்லை. அது மட்டுமின்றி அவள் கடலை நோக்கி ஓடுகிறாள். எவ்வளவு ஓடினாலும் முடிவில் கடலோரத்தில் சென்று அவள் நின்றுதானே ஆக வேண்டும். வந்தியத்தேவன் இப்படி நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் அவள் சற்று தயங்கி நின்றாள். நேரே கடலலை நோக்கி ஓடாமல் வலது பக்கமாக திரும்பி ஓடினாள். காட்டை நோக்கி ஓடினாள். காட்டுக்குள் அவள் புகுந்து விட்டால் நிச்சயமாக அவளை பிடிக்க முடியாது. இத்தனை நேரம் ஓடியதும் வீண். வந்தியத்தேவனுடைய கால்களும் அந்த சமயத்தில் கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. அந்த பெண் மறுபடியும் மனதை மாற்றி கொண்டு விட்டாள் போலிருக்கிறது. பம்பரத்தைப் போல் ஒரு சுற்றி சுற்றி திரும்பி ஓடி வருகிறாள். கலங்கரை விளக்கின் அடிக்கு போக நினைத்தாள் போல் இருக்கிறது. ஒரு 4 பாய்ச்சல் பாய்ந்தால் அவளை பிடித்து விடலாம். கைப்பிடியாக அவளை பிடித்து, பெண்ணே, ஏன் இப்படி என்னை கண்டு மிரண்டு ஓடுகிறாய்? உனக்கு உன் காதலனிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவள் எத்தனை அதிசயம் அடைவாள். சேந்தன் அமுதன் அவனிடம் ஒன்றும் சொல்லி அனுப்பவில்லை என்பது உண்மைதான். அதனால் என்ன, ஏதாவது சொந்தமாக கற்பனை செய்து சொன்னால் போகிறது. வந்தியத்தேவன் மனதுக்குள் தீர்மானித்தபடி தன் தேகத்தில் மிச்சமிருந்த வலிமையை எல்லாம் உபயோகித்து பாய்ந்து ஓடினான். திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்த அவளை 4 பாய்ச்சலில் பிடித்து விடலாம் என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் திடீரென்று ஐயோ என்று அலறினான் அவன். தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பது முதலில் அவனுக்கே தெரியவில்லை. பிறகுதான் புலப்படத் தொடங்கியது. அவனுடைய கால்கள் இரண்டும் சேற்றில் புதைந்து கொண்டிருந்தன. முதலில் பாதங்கள் மட்டுமே புதைந்தன. பிறகு கணுக்கால் புதைந்து முழங்கால் வரையில் சேறு மேலேறிவிட்டது. அடடா, இந்த இடம் எப்படி நம்மை ஏமாற்றிவிட்டது! மேலே பார்த்தால் நன்றாக காய்ந்து பொறுக்கு தட்டியிருக்கிறது. உள்ளே சேறு இன்னும் காயவில்லை. என்றுமே காயாத புதை சேற்று குழிகளை பற்றி வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆடு மாடுகள், குதிரைகள், யானைகள் கூட
அந்த பள்ளங்களில் அகப்பட்டு கொண்டால் சிறிது சிறிதாக உள்ளே அமுங்கிக் கொண்டே போய் கடைசியில் முழுதுமே முழுகி மறைந்து விடுமாம். அத்தகைய புதைக்குழிதானோ இது? அப்படித்தான் தோன்றுகிறது. முழங்காலும் மறைந்து விட்டதே. விரைவில் தொடை வரைக்கும் புதைந்து போய்விடும் போலிருக்கிறதே. ஐயோ, இதுவா நமது முடிவு? நாம் கண்ட எத்தனை எத்தனையோ பகல் கனவுகள் எல்லாம் இதிலேயே புதைந்து போய்விட வேண்டியதுதானா? இந்த அபாய வேளையில் அந்த விசித்திரமான பெண் வந்து கை கொடுத்து காப்பாற்றினால்தான் உண்டு. தப்புவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை. ஒரு பெருங்கூச்சல் போட்டு பார்க்கலாம். இப்படி எண்ணிய வந்தியத்தேவன், ஐயோ, நான் செத்தேன், சேற்றில் முழுகிச் சாகிறேன், எனக்கு கை கொடுத்து உதவி செய்து காப்பாற்றுவார் யாரும் இல்லையா என்று கத்தினான். அந்த கூக்குரல் பூங்குழலியின் காதில் விழுந்தது. அவள் நின்றாள். ஒரு கணம் தயங்கினாள். வந்தியத்தேவனுடைய அபாயமான நிலையை பார்த்து தெரிந்து கொண்டாள். மறுகணம் அங்கே பாதி மணலிலும் பாதி சேற்றுக்குழியிலும் கிடந்த படகு ஒன்று அவளுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த படகில் இப்போது லாவகமாக குதித்து ஏறினாள் அவள். துடுப்பை எடுத்து 2 தடவை வலித்தாள். அடடா, இது என்ன அதிசயம்! அந்த படகு நீரில் அன்னப்பறவை செல்வது போல் சேற்றின் மேலே விரைந்து சென்றது. மிதந்து சென்று புதை சேற்றுக்குழியின் அக்கறையை அடைந்து விட்ட பூங்குழலி கெட்டித்தரையில் குதித்தாள். கரையில் கால்களை நன்றாக ஊன்றிக்கொண்டு வந்தியத்தேவனுடைய கைகளை பற்றி கரையில் இழுத்து விட்டாள். அம்மம்மா, அந்த பெண்ணின் கைகளிலேதான் எவ்வளவு வலிமை! தஞ்சைபுரி கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையருடைய இரும்பு கைகளை விட இவளுடைய கரங்கள் அதிக உறுதியாயிருக்கின்றனவே என நினைத்து கொண்டான் வந்தியத்தேவன். கரையேறியதும் அவன் கலகலவென்று சிரித்தான். அவனுடைய கால்கள் மட்டும் கொஞ்சம் நடுங்கிக் கொண்டிருந்தன. என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டதாக உனக்கு எண்ணம் போலிருக்கிறது. நீ வந்திருக்காவிட்டால் நான் கரையேறி இருக்க மாட்டேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டான். பின் எதற்காக அப்படி ஐயோ ஐயோ என்று கத்தினாய் என்று பூங்குழலி கேட்டாள். உன்னை ஓடாமல் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் என்று சொன்னான் அவன். அப்படியானால் மறுபடியும் உன்னை குழியிலேயே தள்ளிவிடுகிறேன். உன்னுடைய சாமர்த்தியத்தினால் நீயே கரையேறிக்கொள் என்று சொல்லி அவனை தள்ள எத்தனித்தாள் பூங்குழலி. ஐயோ என்று வந்தியத்தேவன் விலகி நின்று கொண்டான். எதற்காக அலறுகிறாய் என்று கேட்டாள் பூங்குழலி. உயிருக்கு பயப்படவில்லை, சேற்றுக்குத்தான் பயப்படுகிறேன். ஏற்கனவே தொடை வரைக்கும் சேராகிவிட்டது என்றான் அவன். பூங்குழலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்தாள். அதோ கடல் இருக்கிறது, போய் சேற்றை அலம்பி சுத்தம் செய்து கொள் என்றாள் அவள். நீ கொஞ்சம் முன்னால் சென்று வழிகாட்ட வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். இருவரும் கடற்கரையை நோக்கி நடந்தார்கள். சேற்று பள்ளத்தை சுற்றி கொண்டு சென்றார்கள். என்னை கண்டதும் எதற்காக அப்படி விழுந்தடித்து கொண்டு ஓடினாய்? என்னை பயங்கர பேய் பிசாசு என்று எண்ணிவிட்டாயா என்று வல்லவரையன் கேட்டான். இல்லையே, பேய் பிசாசு என்று எண்ணவில்லை, ஆந்தை என்றுதான் எண்ணினேன். உன் மூஞ்சி ஆந்தை மூஞ்சி மாதிரியே இருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள் அவள். வந்தியத்தேவனுக்கு தன்னுடைய தோற்றத்தை குறித்து கர்வம் அதிகம். ஆகையால் அவனை ஆந்தை மூஞ்சி என்று சொன்னது அவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. உன்னுடைய குரங்கு முகத்துக்கு என்னுடைய ஆந்தை முகம் குறைந்து போய்விட்டதாக்கும் என்று முணுமுணுத்தான் அவன். என்ன சொன்னாய் என்று கேட்டாள் அவள். ஒன்றுமில்லை, எதற்காக என்னை கண்டு அப்படி ஓடினாய் என்று கேட்டேன் என்றான் அவன். நீ எதற்காக என்னை அப்படி துரத்தி கொண்டு வந்தாய் என்று கேட்டாள் பூங்குழலி. கலங்கரை விளக்கத்துக்கு வழி கேட்பதற்காக உன்னை துரத்தி கொண்டு வந்தேன் என்றான் அவன். அதோ தெரிகிறதே விளக்கு, என்னை எதற்கு வழி கேட்க வேண்டும் என்றாள் அவள். காட்டுக்குள் நுழைந்த பிறகு கலங்கரை விளக்கம் தெரியவில்லை, அதனால்தான் கேட்டேன் என்றான் அவன். ஆமாம், நீ எதற்காக என்னை கண்டதும் அப்படி ஓட்டம் எடுத்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு ஆண் பிள்ளைகளையே பிடிப்பதில்லை, அவர்கள் மிக பொல்லாதவர்கள் என்றாள் அவள். சேந்தன் அமுதனை கூடவா என்று வல்லவரையன் கொஞ்சம் மெல்லிய குரலில் கேட்டான். யாரை சொன்னாய் என்று வியப்புடன் கேட்டாள் பூங்குழலி. தஞ்சாவூர் சேந்தன் அமுதனை பற்றி சொன்னேன் என்றான் வந்தியத்தேவன். அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டாள் அவள். அவன் உன் அருமை காதலன் என்று தெரியும். உன் பெயர் பூங்குழலிதானே என்று கேட்டான் வந்தியத்தேவன். என் பெயர் பூங்குழலிதான். சேந்தன் அமுதனை பற்றி என்ன சொன்னாய்? அவன் உன் காதலன் என்றேன். பூங்குழலி கலீர் என்று நகைத்தாள். அப்படி யார் உனக்கு சொன்னது என்றாள். வேறு யார் சொல்வார்கள்? சேந்தன் அமுதன் தான் சொன்னான் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட பூங்குழலி, தஞ்சாவூர் வெகு தூரத்தில் இருக்கிறது, அதனாலேதான் அப்படி சொல்லி தப்பித்து கொண்டான் அவன் என்றாள். இல்லாவிட்டால் என்ன செய்திருப்பாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன்.
இங்கே என் முன்னால் அப்படி சொல்லி இருந்தால் அந்த சேற்றுக்குழியில் தூக்கி போட்டிருப்பேன் என்றாள் பூங்குழலி. அதனால் என்ன, சேற்றை அலம்பிக்கொள்ள கடலில் ஏராளமாய் தண்ணீர் இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். நீ விழுந்த புதை சேற்றுக்குழியில் மாடு குதிரை எல்லாம் முழுகி செத்திருக்கின்றன. யானையை கூட அது விழுங்கிவிடும் என்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. அந்த படுகுழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுத்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட உணர்ச்சியை நினைத்து கொண்டான் அவன். இவள் மட்டும் வந்து கரையேற்றியிராவிட்டால் இத்தனை நேரம் என்ன ஆகியிருப்போம் என்று நினைத்த போது அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. சேந்தன் அமுதன் இன்னும் என்னை பற்றி என்ன சொன்னான் என்று கேட்டாள் பூங்குழலி. நீ அவனுடைய மாமன் மகள் என்று சொன்னான். உன்னை போன்ற அழகி தேவலோகத்தில் கூட கிடையாது என்று சொன்னான் என்றான் வந்தியத்தேவன். தேவலோகத்துக்கு அவன் நேரில் போய் பார்த்திருப்பான் போலிருக்கிறது. இன்னும் வேறு என்னென்னவெல்லாம் சொன்னான் என்று கேட்டாள் அவள். நீ நன்றாக பாடுவாய் என்று சொன்னான். நீ பாடினால் கடலும் கூட இரைச்சலை நிறுத்திவிட்டு பாட்டை கேட்குமாம். அது உண்மைதானா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீயே அதை தெரிந்து கொள். இதோ கடலும் வந்துவிட்டது என்று சொன்னாள் அவள். இருவரும் கடற்கரையோரமாக வந்து நின்றார்கள். அத்தியாயம் 3. சித்தப்பிரமை. வானத்தில் விண்மீன்கள் கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தன. பிறைச்சந்திரன் நீலக்கடலில் மிதக்கும் வெள்ளி ஓடத்தைப் போல பவனி வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்து, ஏன் இன்னும் நிற்கிறாய்? சீக்கிரம் கடலில் போய் சேற்றை கழுவிக்கொள். வீட்டுக்கு உடனே போக வேண்டும். இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது. அண்ணி சோற்றுப்பானையை கவிழ்த்து விடுவாள் என்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கினான். சேற்றை கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான். சற்று தூரத்தில் வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதைக் கண்டான் அவன். வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்து கொண்டிருந்தது. ஐயையோ, குதிரை சேற்றில் இறங்கிவிடப் போகிறதே என்றான் வந்தியத்தேவன். இறங்காது. மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றாள் பூங்குழலி. ஆனால் குதிரை மேல் ஒரு மனிதன் இருக்கிறானே, அவன் என் குதிரையையும் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறானே என்றான் வந்தியத்தேவன். அது கொஞ்சம் அபாயந்தான். ஓடிப்போய் எச்சரிக்கை செய் என்றாள் பூங்குழலி. நில்லு நில்லு என்று கூச்சலிட்டு கொண்டே வந்தியத்தேவன் ஓடிப்போய் தடுத்து நிறுத்தினான். பூங்குழலியும் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள். மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள். நீ குதிரையில் ஏறிக்கொள்ளலாமே என்று கேட்டாள் பூங்குழலி. இல்லை, உன்னுடன் நடந்தே வருகிறேன் என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி குதிரையின் அருகில் சென்று அதன் முகத்தை தடவி கொடுத்தாள். அதனால் மகிழ்ச்சி அடைந்ததைப் போல் குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு லேசாக கனைத்தது. உன்னை என் குதிரைக்கு பிடித்து விட்டது. இது மிகவும் நல்லது என்றான் வந்தியத்தேவன். என்ன விதத்தில் நல்லது என்று கேட்டாள் பூங்குழலி. நான் இலங்கைக்கு போக வேண்டும். இந்த குதிரையை உன்னிடம் ஒப்புவித்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன். பார்த்து கொள்ளுகிறாயா என்று கேட்டான் அவன். ஓ, பார்த்து கொள்ளுகிறேன். எல்லா மிருகங்களும் சீக்கிரம் என்னிடம் சிநேகமாகிவிடும். மனிதர்களுக்கு மட்டும்தான் என்னை கண்டால் பிடிக்காது என்றாள் பூங்குழலி. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? சேந்தன் அமுதன் உன்மேல் என்று இழுத்தான் வந்தியத்தேவன். எனக்கும் மிருகங்கள் மேல்தான் பிரியம் அதிகம். மனிதர்களை கண்டால் எனக்கும் பிடிக்காது என்றாள் பூங்குழலி. மனிதர்கள் என்ன அப்படி செய்து விட்டார்கள் உனக்கு என்று கேட்டான் வந்தியத்தேவன். மனிதர்கள் பொல்லாதவர்கள். பொய்யும் புனை சுருட்டுமே அவர்களுக்கு வேலை என்றாள் அவள். அதை கேட்ட வந்தியத்தேவன், எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது. சேந்தன் அமுதன் நல்லவன். இதோ வருகிறானே வைத்தியர் மகன், இவன் ரொம்ப நல்லவன் என்றான் அவன். நீ எப்படி என்று கேட்டாள் பூங்குழலி. நானும் நல்லவன்தான். என் பெருமையை நானே சொல்லிக் கொள்ளக்கூடாதல்லவா என்று சிரித்து கொண்டே கேட்டான் வந்தியத்தேவன். நீங்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் பூங்குழலி. சக்கரவர்த்திக்கு உடம்பு குணமில்லை அல்லவா? அவருடைய நோயை குணப்படுத்த சில மூலிகைகள் தேவைப்படுகிறதாம். இந்த காட்டில் அபூர்வ மூலிகைகள் இருக்கின்றனவாமே, அதற்காகத்தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கிறோம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். சற்று முன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே என்று கேட்டாள் அவள். இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும். இலங்கையில் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்கிறதாமே என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அங்கே இருக்கிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷக்காய்ச்சலில் இப்போது செத்துப்போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் பூங்குழலி. அதுவும் அப்படியா? எனக்கு தெரியாதே. எங்களை அனுப்பிய அரண்மனை வைத்தியருக்கும் அது தெரியாது போலிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஆண் பிள்ளைகளைப் போல் பொய் சொல்லுகிறவர்களை நான் கண்டதே இல்லை. 2 நாளைக்கு முன்னால் 2 பேர் இங்கே வந்தார்கள். அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள்.
ஆனால் அவர்கள் சொன்னது கூட கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யாக இருந்தது என்று சொன்னாள் பூங்குழலி. அவர்கள் யார்? என்ன பொய் சொன்னார்கள் என்று வேகமாக கேட்டான் வந்தியத்தேவன். அவர்கள் தங்களை யாரோ மந்திரவாதி அனுப்பியதாக சொல்லிக் கொண்டார்கள். சக்கரவர்த்திக்கு ரட்சை கட்டுவதற்காக புலிநகமும் யானை வால் ரோமமும் வேண்டும் என்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள். அவர்களை அழைத்து கொண்டு என்னுடைய அண்ணன் இலங்கைக்கு படகோட்டி கொண்டு போயிருக்கிறான் என்றாள் பூங்குழலி. ஓ, அதுவும் அப்படியா என்றான் வந்தியத்தேவன். அவனுக்கு ரவிதாசன் எனும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது. இரவில் படுத்திருந்த பாழும் மண்டபத்தில் அடைந்த பயங்கர அனுபவமும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கடவுளே, இந்த மாதிரி காரியங்களில் எல்லாம் ஏன் சிக்கிக் கொண்டோம்? போர்க்களத்தில் நேருக்கு நேர் பகைவனுடன் நின்று போர் புரிய வேண்டும். அப்போது நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும். இந்த மாதிரி மந்திர தந்திர சூழ்ச்சிகளில் எதற்காக அகப்பட்டு கொண்டோம் என்று நினைத்தான் அவன். பூங்குழலி, உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறேன். சற்று முன்னால் மூலிகை கொண்டு போக நான் வந்திருப்பதாக சொன்னேனே, அது பொய்தான். மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக நான் இலங்கைக்கு போகிறேன். அதை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றான். வேண்டாம், முக்கியமான ரகசியமான காரியங்களை பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? என்னிடம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள் பூங்குழலி. சாதாரண பெண்களை பற்றித்தான் அப்படி சொல்லுவார்கள். உன்னிடம் நான் ரகசியத்தை சொன்னால் அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. வந்தியத்தேவன் இப்படி சொன்னதும் நான் சாதாரண பெண் இல்லை என்று உனக்கு எப்படி தெரிந்தது? என்னை நீ பார்த்து ஒரு நாழிகை கூட ஆகவில்லையே என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, உன்னை அந்த கோவில் மதிலின் மேல் முதலாக பார்த்த உடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது. உன்னை ஒன்று கேட்கிறேன், அதற்கு உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா என்றான் வந்தியத்தேவன். கேட்டுத்தான் பாரேன் என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா? நீ அவனை மணந்து கொள்ளப் போவதில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், எதற்காக நீ இதை கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன் என் சிநேகிதன். அவனுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் என்று இழுத்தான் அவன். சொல்லு, ஏன் தயங்குகிறாய் என்று கேட்டாள் பூங்குழலி. அவன் காதலன் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன். பூங்குழலி, காதலை பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறு ஒன்றும் கிடையாது என்றுதான் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றான் அவன். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நன்றாக கேட்டு மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் பூங்குழலி. அது என்ன என்றான் அவன். எனக்கும் உம்மை கண்டால் பிடித்துத்தான் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை. ஆனால் காதல் கீதல் என்ற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம். சேந்தன் அமுதன் என் காதலன் இல்லை. ஆனால் எனக்கு வேறு காதலர்கள் இருக்கிறார்கள் என்றாள் அவள். அடடா, வேறு காதலர்களா? யார்? எத்தனை பேர் என்று கேட்டான் வந்தியத்தேவன். இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன். என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன். நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு பூங்குழலி சத்தம் போட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னவோ செய்தது. பாவம், இந்த பெண்ணுக்கு சித்தப்பிரமை போலிருக்கிறது. நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எந்த உதவியையும் எதிர்பார்ப்பது வீண். இவளிடம் இதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நலம் என்று நினைத்து கொண்டான் அவன். கலங்கரை விளக்கின் அருகில் இருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள். வீட்டிற்குள் இருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த பெண்ணும் வெளியே வந்தார்கள். பூங்குழலியையும் மற்ற இருவரையும் குதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து போய் நின்றார். பூங்குழலி, இவர்கள் யார்? எங்கே இவர்களை பிடித்தாய் என்று கேட்டார் அவர். நான் இவர்களை பிடிக்கவில்லையப்பா, இவர்கள்தான் என்னை பிடித்தார்கள் என்றாள் பூங்குழலி. எல்லாம் ஒன்றுதான். பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதில்லை. முந்தா நாள் 2 பேரை அழைத்து கொண்டு வந்தாய். இன்றைக்கு 2 பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய். இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார் பெரியவர். சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா என்று சொன்னாள் பூங்குழலி. ஏனையா, இந்த பெண் சொல்லுவது உண்மைதானா என்று அந்த பெரியவர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார். ஆம் பெரியவரே, இதோ சீட்டு என்று சொல்லி வந்தியத்தேவன் இடையில் கட்டியிருந்த துணிச்சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான். அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது. அதை அவசரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். பெரிய மூடன் நான். ஒரு தடவை காரியம் கெட்டும் புத்தி வரவில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான்.
பெரியவர் அந்த ஓலையை வாங்கிக் கொண்டார். கலங்கரை விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாக பார்த்தார். அவருடைய முகம் மலர்ந்தது. தன் மனையாளை நோக்கி, இளைய பிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள். இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு. சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறாள் அவள் என்றார் அவர். அத்தியாயம் 3 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.